அட ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லேட்டா வந்த காரணத்தினால நின்னுக்கிட்டே போற மாரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் மெட்ரோ விட்டு இறங்குனதும் 2 மினிட்ஸ்ல பஸ். கடகடன்னு ஓடுறோம், குடுகுடுன்னு போறோம். பஸ்ஸ பிடிக்கிறோம். சும்மா ஜம்முன்னு உட்காந்துட்டு ஸ்ட்ரெயிட் பஸ்லயே ஆஃபீஸ் போய் ரீச் ஆகுறோம்னு நெனச்சு ஓடுனேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தேவையான பஸ்ஸ தவிர மிச்சம் எல்லா பஸ்ஸும் வந்துட்டு போயிட்டு, வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் போய் திரும்ப செலவ செக் பண்ணும்போது அது வந்து இன்னும் 5 மினிட்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனா வராது. அப்படிங்கிற மாதிரி என்ன டென்ஷன் பண்ணிச்சு அந்த ஆப்பு. சரி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னங்க பண்ண முடியும்? எத்தன அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்ற மாதிரி நானும் ஓகே. எனிவே நம்ம டெஸ்டினேஷன ரீச் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வேற பஸ் மாறி போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பஸ்ல என்னாச்சு அப்படின்னா, நல்லா வைப் பண்ணிக்கிட்டே போனேங்க. ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் த ரீசன். ஒருவேளை அந்த பஸ்ஸ விட்டதுனால தான் இன்னைக்கு நான் இப்படி வைப் பண்ணிட்டு போனேனோ என்னமோ! அதனால எது நடந்தாலும் நன்மைக்கு நெனச்சுக்கோங்க.